ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எபிசோட்ல பார்த்தீங்கன்னா, ரவியும் சுருதியும் சண்டை போடுறதுக்கு மெயினான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீத்து தான். நீத்து என்ன சொல்றாங்கன்னா, டாப் 5 உள்ள ஹோட்டல் வந்து வளர்றதுக்கு முக்கிய பங்களிப்பு என்னோட பங்களிப்பு தான். என்னோட ப்ரொமோட் அதிகமா இருக்கனால தான் இது எல்லாமே சாத்தியமாச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சுருதி என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது எப்படிங்க உங்களுக்கு மட்டும் சொல்ல முடியும்? ரவி வந்து நல்லா சமையல் பண்ண போய் தானே இவ்வளோ தூரம் வந்து குக் நல்லா இருக்கப்போ எல்லாரும் சாப்பிட வராங்க. இது உங்களுக்கு தெரியாதா? அப்படின்ற மாரி அவங்க சொல்றாங்க. 2 பேரும் மாறி மாறி பேசுறாங்க. அப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா சுருதி, மேனேஜ்மெண்ட்டா இருக்கட்டும், ஒரு லேபரா இருக்கட்டும், அவங்கள பாராட்டுறதுக்கு உங்களுக்கு மனசுல எந்த எண்ணமும் கிடையாது. முழுக்க வந்து இந்த ஹோட்டலோட வெற்றிக்கு நீங்க மட்டும் தான் காரணம் அப்படின்னு சொல்றீங்கன்னு சொல்லிட்டு, சுருதி அந்த இடத்த விட்டு வெளில போயிர்றாங்க. அதே நேரத்தில நீத்து என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க ரவி தான் இதுக்கு காரணம்னு சொல்ல முடியாது அப்படின்ட்டாங்க. இந்த 2 பக்கமும் சமாதானப்படுத்த முடியாம ரவி வந்து நடுவுல தகச்சு போய் நிக்கிறாரு. அதே நேரத்தில பார்த்தீங்கன்னா, வீட்ல பார்த்தீங்கன்னா, நம்ம ரோஹிணி என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஃப்ரெண்டுட்ட வந்து அ பாய் ஃப்ரெண்டுட்ட வந்து பணத்த வாங்கிட்டு, நேரா வந்து என்ன பண்றாங்கன்னா, சித்திட்ட வந்து அந்த பணத்த குடுத்துட்டு செயின வாங்கிட்டு வந்துர்றாங்க. வாங்கிட்டு வந்தது மட்டும் இல்லாம, அத வந்து விஜயாட்ட கொண்டு போய் குடுக்குறாங்க. என்னோட பெர்சன்டேஷன் அப்டின்ட்டு. இதனால வந்து விஜயாவுக்கு பிரச்சனை உருவாக போகுது அப்படிங்கிறது வந்து நம்மளால உறுதியா சொல்ல முடியும். பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு தொடர்ந்து பாருங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.